எல்லோருக்கும் வணக்கம். விஜய் பிக்சல்ஸ் இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வர இருக்கிறேன். இது ஒரு ஸ்மார்ட் வாட்ச்னு நினைப்பீங்க, பட் அது உண்மை இல்லை. ஸ்மார்ட் வாட்சஸ் பற்றி சில விஷயங்கள் நிறைய பேர் பேசாத சில விஷயங்கள்ங்கிற மாதிரி இருக்குது. அதை ஒரு சின்ன வீடியோவாக உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ட்ரூத் அபவுட் ஸ்மார்ட் வாட்சஸ், இது ஓப்பன் டாக்கோட இன்னொரு எபிசோட். டைம் வேஸ்ட் பண்ணாண்டா வீடியோக்குள்ளே போகலாம். சில வருஷங்களுக்கு முன்னாடி இப்போ ஆப்பிள் வாட்ச் சீரீஸ் 9 இருக்கா, ஆல்மோஸ்ட் ஒரு 9 ஜென்ரேஷன்ஸ் முன்னாடி, ஒரு 2015 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது அது பேர் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஆப்பிள் பொதுவாகவே இண்டஸ்ட்ரியில் எப்படின்னா, ஒரு விஷயத்தை ஆப்பிள் பண்ணுறாங்கன்னா அந்த விஷயத்தை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு 4K வீடியோ கொண்டு வர்றது, ஏன் ஃபோன் பாக்ஸில் இருந்து சார்ஜர் ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி ஸ்மார்ட் வாட்சுங்கிற ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஆரம்பித்து வச்சாங்கங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி ஆரம்பித்து வச்சோமே, பட் ஸ்மார்ட் வாட்சோட ப்ரைஸ் ஆப்பிள் கோட் பண்ணுறது ஆப்பிள் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க நல்லா ஹை ப்ரைஸ்லேயே கோட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாராலையும் வாங்க முடியாத ஒரு ப்ராடக்ட் மாதிரி இருக்கும். ஸோ என்ன ஆகும், ஒரு டெக்னாலஜி ஒரு 2-3 வருஷத்தில் இண்டஸ்ட்ரியில் இன்னொரு ப்ராடக்ட் அதே மாதிரி வரும். அதுக்குள்ளே ஆக்சுவலி காம்படிட்டர்ஸ் உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்சஸ்லாம் கொண்டு வருவாங்க. அது ஆல்மோஸ்ட் அந்த ப்ரைஸ் சிமிலராக தான் இருக்கும். ஆப்பிளோட ப்ரைஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி தான். பட் நார்மல் பர்சன் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் யாரை பார்த்தாலும் யார் கையிலனாலும் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது இந்த மாதிரி. பட் இது ஸ்மார்ட் வாட்ச் இல்லைன்னு சொன்னால் சில பேருக்கு புரியும், நிறைய பேருக்கு புரியாது. புரியாதவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்மார்ட் வாட்சுங்கிறது என்னென்னா ஃபோனோட ஒரு ரெப்ளிகா மாதிரி. ஃபோனை கைக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ ஃபோனில் உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், கேமராஸ் இருக்கும். இந்த மாதிரி ஆப்வியஸ்லி ஸ்மார்ட் வாட்சில் கேமராஸ் இருக்காது. அதுக்கு நிறைய ஒர்க்கிங் மாடல்ஸ் மாதிரிலாம் பேட்டன்ஸ் போகுதுங்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். லைக் ஒரு சின்ன கேமரா இருக்கிற மாதிரி சில பிரான்ச்லேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க, லைக் நம்ம கேள்விப்படாத பிரான்ச்லேருந்து. பட் மேஜராக இண்டஸ்ட்ரியில் கேமராஸ் வாட்சில் இல்லை. பட் அதுக்கப்புறம் வரலாம். இப்போ ஒரு ஓஎஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஆப்ஸ் இருக்கும், ஆப்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த மாதிரி வாட்ச் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்கோட வாட்ச். இது நான் இது பிராண்ட் கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்கிற மாதிரி நினைக்க வேண்டாம் யாருமே. இது எந்த பிராண்டையுமே கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இல்லை. இது லைக் ஓவரால் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு 5000 இது ரீட்டைல் ஆனது ஒரு 4000 5000க்கோ. இந்த மாதிரி வாட்சஸ் ஆக்சுவலி இதை நம்ம ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லக்கூடாது. இது ஒரு ஸ்மார்ட் ஃபிட்னஸ் ட்ராக்கர் மாதிரி. ஏன்னா ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா வாட்சில் உங்களுக்கு ஓஎஸ் இருக்கும், ஆப்ஸ் இருக்கும், ஒரு டெடிகேட்டட் ஆப் ஸ்டோர் மாதிரி இருக்கும். நீங்கள் அதில் போய் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், கஸ்டம் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், லைக் ஸ்பாட்டிஃபை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்ச்லேயே ஸ்பாட்டிஃபை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி நான் சாம்சங்லேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் சாம்சங் வாட்ச் 4 யூஸ் பண்ணியிருக்கேன். சாம்சங் S3 ஃப்ரான்டியர் நினைக்கிறேன், அது யூஸ் பண்ணியிருக்கேன். ஓஎஸ் இருக்க வாட்சஸ் நான் அதையும் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணியிருக்கேன். அதுலேயும் ஓஎஸ் இருக்கும், நீங்கள் ஒரு ப்ராப்பர் ஓஎஸ் இருக்கும், யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஃபிட்னஸ் ட்ராக்கர்லேயும், இந்த ஃபிட்னஸ் ட்ராக்கரில் ஓஎஸ் இல்லை, இது ஜஸ்ட் ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர். இதில் மேஜரான ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ், ஃபிட்னஸ் ட்ராக்கிங் டூல்ஸ் மேலாம் இருக்குது. லைக் SpO2 யூஎஸ்ல பேன் பண்ணிட்டாங்க, இங்கே இன்னும் இருக்குது, அது இன்னொரு கதை. SpO2 தென் இந்த பிபி மானிட்டர் பண்ணுற மாதிரி, ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ணுறது, கேலரிஸ் பர்ன் ஆகிறது எவ்வளோங்கிறத கவுண்ட் பண்ணுறது. நீங்கள் ஒரு ட்ரெட்மில்ல வாக் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்போர்ட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ தூரம் நடந்திருக்கீங்க, எவ்வளோ பேஸ், இதெல்லாம் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர். பட் ஸ்மார்ட் வாட்சுங்கிறது ஃபிட்னஸ் ட்ராக்கர் ப்ளஸ் ஒரு ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு ஸ்மால் ஆல்டர்னேட்டிவ், ஃபுல் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா மெயினாக நிறைய பேர் ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறதே என்னென்னா, எனக்கு வாட்ச்லேயே கால் பேசணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த வாட்சில் அது சாத்தியம் இல்லை. ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர். ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம்,
பட் வந்து கால்ஸ் பேச முடியாது. வர்ற கால் என்னங்கிறத பார்க்க முடியும். பட் இதே டைப்பில் வந்து கால்ஸ் பேசுகிற மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதே மாதிரி ஃபிட்னஸ் ட்ராக்கரில். பட் என்னதான் இருந்தாலும் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சாம்சங் வந்து கேலக்ஸி ஃபிட் 3ன்னு ஒரு வாட்ச் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. டக்குன்னு பார்க்கும்போது எல்லாரும் நினைப்பாங்க சாம்சங்கில் ஒரு ஸ்மார்ட் வாட்சா 5000க்குள்ளே பரவாயில்ல நம்ம ட்ரை பண்ணலாங்கிறேன். பட் அது வந்து ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர், ஸ்மார்ட் வாட்ச் இல்லை. ஸ்மார்ட் வாட்ச்னால் நீங்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் பே பண்ணணும். ஆப்வியஸ்லி சில பிராண்ட்ஸ் வந்து இருக்குது, லைக் ஐ திங்க் ஃபயர் போல்ட்டுன்னு நினைக்கிறேன் 6000க்குள்ளே ஓஎஸ் போட்டு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. பட் நம்ம வந்து மெஜாரிட்டியாக பார்க்கும்போது இது வந்து ஃபிட்னஸ் ட்ராக்கராக தான் இன்னும் இருக்குது. ஸோ வந்து மக்கள் என்ன இது பண்ணணும்னா ஸ்மார்ட் வாட்ச்னு இதை பார்க்காம ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கராக பார்க்கணும். இதோட ரேஞ்ச் வந்து நிறையவே இருக்குது, லைக் வந்து ஒரு 1500லேருந்து ஒரு 6000 வரைக்குமே இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் பெரிய பிராண்ட்ஸ் லைக் வந்து ஃபிட்பிட் மேலாம் போனோம்னா அதை விட அதிகம் ரேட்டுக்கும் ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர் மாதிரியே இருக்குது. ஸோ ஓவராலாக என்னோட கருத்து என்னென்னா, நீங்கள் ஒரு கையில் வந்து ஒரு வாட்ச் மாதிரி பார்க்குறீங்கன்னா அது வந்து ஸ்மார்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ரெக்குவயர்மெண்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நல்லாவே. உங்களுக்கு வந்து எனக்கு ஓஎஸ் மாதிரிலாம் வேண்டாம், ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஜிம் போகிறேன், நான் வந்து ஒரு ட்ரெட்மில்லில் ரன் பண்ண போகிறேன், அது வந்து எவ்வளோ நேரம் ரன் பண்ணணும்னு தெரியணும், ஒர்க் அவுட் பண்ணுறேன், அதோட ஆக்டிவிட்டீஸ் எனக்கு வந்து தெரியணும், ஆப்பில் வந்து நான் அதை ஃபோன் ஆப்பில் பார்த்துக்கலாம், அந்த மாதிரிலாம் வேணும்னா உங்களுக்கு ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர் போதும். பட் வந்து ஒரு ஹையன் வாட்ச் மாதிரியே வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்கிற சாய்ஸஸ் வந்து பட்ஜெட் ரேஞ்சில் ரொம்ப கம்மி. மேபி நீங்கள் இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா ஒரு 10K கிட்ட போனீங்கன்னா அமேஸ்வித் மை பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. பட் சொல்கிறேன், லைக் வந்து ஓவராலாக வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்சுங்கிற மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பட்ஜெட்டில் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கம்மி, கூடிய சீக்கிரத்திலே வரும். ஏன்னா வந்து டெக்னாலஜி வளர வளர மேலே இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கீழே இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வரும். ஸோ வந்து அப்போது நிறைய கன்சியூமர்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் ஓவராலாக சொல்கிறேன், இது வந்து ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர் தான். ஸோ வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து நான் ஒரு வாட்ச் பார்க்கலான்னு நினச்சேன்னா அவர்கிட்ட இந்த விஷயத்தை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சொல்லுங்கள். இன்னும் உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா இந்த வீடியோ அவருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவ்வளோதான், சிம்பிள் மேட்டர். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டக்குன்னு ஒரு வீடியோ பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ ட்ரைபாடில் ஃபோனை வச்சுட்டு ரிங் லைட்டு செட் பண்ணிட்டு டக்குன்னு ஒரு வீடியோ பேசினேன், மனசில் உள்ளதை பேசினேன். ஸோ அதனால தான் இந்த சீரீஸோட பேர் வந்து ஓப்பன் டாக். இது ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர் தான் ஸ்மார்ட் வாட்சில். பட் நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுவீங்க? லைக் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா, இல்லை நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சே வந்து எனக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஃபிட்னஸ் ட்ராக்கர் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், ஜஸ்ட் ஒரு பிளெயினான ஒரு அனலாக் வாட்ச் போதும், கிளாஸியாக இருக்கும், அந்த மாதிரியும் சில பேர் யோசிப்பாங்க. லைக் வந்து சில ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி பர்சன்ஸ் வந்து அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா, லைக் எந்த ஒரு வெளியில் போகிறோம்னா ப்ரெசென்டபுளாக இருக்கணுங்க, அந்த மாதிரி வாட்சஸும் சில பேர் யோசிப்பாங்க. நீங்கள் என்ன மாதிரி பர்சன்ங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்த லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக், மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.